ஞான ஒளி படத்தில் மமணமேடை அவர் வந்து அந்த அந்த சொல்லடுக்குக்காக சொன்னார். பல்லவியில உரைநடையில சிறிய சொற்களை வைத்தது போலவே கவிதையிலும் சிறிய சொற்களை வைக்கிற சாமர்த்தியம், அதுவும் பல்லவியில வைப்பது ரொம்ப கடினம். அது எது கண்ணதாசனுக்கு எதுவுமே கடினம் இல்லை. ஆமா, லா லலான்னு ஒரு பேட்டியே இருக்கு. எம்எஸ் சொல்லுவாரு, வெறும் லா 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 கவிஞர் அந்த. ஆமா, அதுக்கு யாருமே எழுத முடியல. அதே படத்துக்கு அதே மெட்டுக்கு கன்னடத்தில் ஒருத்தர் 7 நாள் தரையில படுத்து உருண்டு இருக்காரு. ஆமா, கவிஞரை கூப்பிட்டு சொல்லிக்கோ, கவிஞர் வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா முடிஞ்சு போச்சு. நான் பாரதி ராஜா கிட்ட அசோசியேட்டு. நான் பாரதி ராஜா கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தப்போ கண்ணதாசன் இல்லை, காலமாயிட்டார். ஆமாம், ஒரு சினிமா பத்திரிகையிலேருந்து என்னை பேட்டி கண்டாங்க. சினிமாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியானது வருத்தமானது? எனக்கு 2 வருத்தம். ஒன்று கண்ணதாசனின் மரணம், இன்னொன்று கஜோரின் திருமணம்னு சொன்னாங்க. சினிமாவுக்கு வந்தீங்களே, உங்களுக்கு எது மகிழ்ச்சின்னு கேட்டாங்க. 2 மகிழ்ச்சி சொன்னு. எது ரொம்ப வருத்தம்னு கேட்டாங்க. 2 வருத்தம். ஒன்று கண்ணதாசனின் மரணம், இன்னொன்று கஜோலின் திருமணம் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா டைட்டானிக் படம் பார்த்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து வாழ்வு நாங்கள் பார்த்தோம்ல, கேத் வின்ஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நான் ஒரு நாள் பாரதிராஜா சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், கவிஞர்கிட்ட பாட்டு எழுதின அனுபவம் என்னன்னு கேட்டேன். அது முதல் படத்துக்கு எப்படி நடந்துச்சுன்னு அவரே சொன்னார், நான் கேட்டிருக்கேன். ஆமாம், பாட்டு எழுதி வாங்க போயிருக்காங்க. கவிஞர் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கார். காப்பி குடிச்சிட்டு ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. கதை கேட்குறாரு. எங்கள் இயக்குனர் கதை சொல்கிறார். எங்கள் இயக்குனர் சொன்னது, நான் சொல்லலை, என் இயக்குனர் சொன்னார். கதை கேட்டு முடிச்ச உடனே, நல்லா இருக்கப்பா, நல்லா வருவேன். கவி வாக்கு பாருங்க, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கவி வாக்கு பொய்க்கும், கருணாக்கு கருணாக்கு பொய்க்கும், கவி வாக்கு பொய்க்காது, நல்லா வருவேன். இளையராஜா உட்காந்துருக்காரு. ஆமாம், இப்போ பாட்டு போடணும், சீன் சொல்கிறாங்க. சீன் சொன்னோன்னே இளையராஜா மியூசிக் போடுறாரு. ரொம்ப நீளமான ஒரு பல்லவிக்கான ஒரு இசை வாசி முடிக்கிறார். இன்னும் கவிஞர் திரும்ப வாசி அப்படிங்கிறார். 2வது தடவை ஹார்மோனிய பெட்டியில் இளையராஜா வாசித்து காமிக்கிறார். இப்போ பாரதி ராஜா சார் உட்காந்துருக்காரு, இளையராஜா உட்காந்துருக்காரு. 2 பேருக்கும் முதல் படம். யாரோட? கவிஞரோட. கவிஞர், என்னப்பா எழுது அப்படிங்கிறார். கண்ணப்ப எழுதாரு. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்தது என்ன, யானை குஞ்சு கேட்டது என்ன, கதையில சாமி காணுது பூமி. எங்கள் டைரக்டர் சொல்கிறாரு, எந்திரிச்சு ஓடிடலாமான்னு நான் நினைச்சேன். எங்கள் டைரக்டர் சொன்னார், எந்திரிச்சு ஓடிடலாமான்னு நினைச்சேன், பெரிய கவிஞன்னு சொன்னாங்க, கவிதையவே காணமே, இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைச்சேன். எனக்கு மேலே முழிக்கிறான் இளையராஜா. அவன் என்னையே பார்க்குறான், நான் அவனை பார்க்குறேன். அவர் மடமடன்னு எங்களை அவர் பொருட்படுத்தவே இல்லை. சொல்லி முடிச்சுட்டு வாசி அப்படின்னா, வாசிக்கும் போது தான் இளையராஜா திகச்சிட்டான். இந்த இசையை மனசில் வாங்கி உள்ள வாங்கி அது இசையாக பாடுகிற போது அந்த சொற்கள் எப்படி வருமோ, அதை கவிதையாக மனசுக்குள்ள நெஞ்சு துணியாக கொடுத்தாங்க கண்ணதாசன். எங்கிட்ட சொன்னார், நாங்கள் கட்டிக்கிட்டோம்னு சொன்னார். ஒரு துணி மாதிரி நெஞ்ச கண்ணதாசன் போட்டாயா. போட்டு பார்த்தா அந்த மியூசிக்கில் ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை கூட மிகாமல், ஒரு தமிழில் தான் இந்த மாத்திரை உண்டு, வேற எந்த மொழியிலையும் கிடையாது. ஆமாம், கால் மாத்திரை, அரை மாத்திரை, ஒரு மாத்திரை இல்லை, கால் மாத்திரை கூட மிகாமல் அந்த இசை கோர்வைக்கு ஏற்றது மாதிரி ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அப்படின்னு இளையராஜா திரும்ப ஒரு பாடி பார்த்தா அப்படியே கச்சிதமாக உட்காருதா. அடுத்தடுத்த பாட்டு அதிகபட்சமாக போனால் 3/4 மணி நேரத்துக்குள்ள 3 பாட்டு எழுதி முடிச்சுட்டு காசு கேட்டாரு. அவர் கேட்ட காசு எங்ககிட்ட இல்லை, இது ரொம்ப முக்கியம். அதை பாருங்க, அந்த மனிதனுடைய பாம்பு பாருங்க. ஆமாம், அவர் கேட்ட காசு எங்ககிட்ட இல்லை. ஆமாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இவ்வளோதான் இருக்குது, நான் தொகையை சொல்ல விரும்பலை, இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல, கொடுத்துரு. ஆமாம், நல்லா வருவார், போயிட்டு வாங்க,
முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என் காலேஜுக்கு பேச வந்தப்போ நாங்கள் கொடுத்த காசை வாங்கலை. எங்கள் டைரக்டர் முதல்ல படம், அது அரும்பாடுபட்டு எடுத்த படம், காசு இப்படி புரட்டி எடுத்த படம், ஃபிலிமே இல்லாமல் ஷூட் பண்ண படம் அது. அந்த கதை தனியாக இருக்காது, இங்கே பேச முடியாது. ஆமாம், கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் தேதி கொடுத்துட்டாங்க, இங்கேருந்து ஃபிலிம் ரோல் வரணும், ஃபிலிம் ரோல் டெய்லி வரும். ஆமாம், வந்ததுக்கு பிறகு போட்டு தான் எடுப்பாங்க. அன்றைக்கி ஃபிலிம் ரோல் வாங்கி அனுப்பலை, ஃபிலிம் வரலைன்னு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணால் ஓத்தி வச்சா, என்ன ஃபிலிம் இல்லைன்னா எப்படி ஷூட்டிங் நடத்துறதுன்னு கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுறது? இவரு நிவாசும் கலந்து பேசிட்டாங்க, என்னையா பண்ணுறது அப்படின்னா. இல்லைன்னா 2 பேரும் ஓடிடுவாங்க, 2 பேரும் ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட், 2 பேரும் ஓடிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? ஃபிலிம் இல்லாமல் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபிலிம் எப்போ வருது? மத்தியானம் தான் வருது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபிலிம் எல்லாம் ஆக்ஷன். அவங்க வந்து சின்ன ஒரு லைட் ஒன்று எரியும் அதில், இந்த ஆமாம், அதை கவனிக்காமல் அவங்களும் நடிச்சு முடிச்சுட்டாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு தான் ஃபிலிம் ரோல் வருது. மத்தியானம் ஃபிலிம் ரோல் வந்ததுக்கு பிறகு இவங்க திரும்ப போய் மார்னிங் ஷூட் பண்ணதெல்லாம் திரும்ப ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 முதல்ல விளங்குற ஏன் அப்படின்னு. எல்லாரும் கொஞ்சம் சரியா இவங்க ப்ராசஸ் பண்ணாமல், அது ரொம்ப முக்கியம், ப்ராசஸ் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் என்னன்னு தெரியாமலேயே ஏன் மறுபடியும் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இல்லை, காலையிலேயே நாங்கள் ஃபீல் பண்ணோம், அது தப்பாக வந்துருச்சு, இப்போ பரவாயில்ல மறுபடியும் எடுத்துருவோம், ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணி காலையில் எடுத்து அதே சீனை ஃபிலிமை வச்சு எடுத்து முடிச்சுட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் ஒரு பட வெளியிட்டு விழாவில் கமல் சார், பாரதி ராஜா சார் நான்லாம் மேடையில் உட்காந்தப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான், லைட் எரியல. கமல் சார் அங்கேருந்து சொன்னார் மேடையில் இருந்து, ஆமாம் உங்களை மாதிரியே ஒருத்தன் ஃபிலிம் இல்லாமல் படம் எடுக்கிறான் அப்படின்னு. கமல் சார் சொன்னார், நடந்துச்சு, அது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நிறைய சுவை இருக்கு, அப்படியே காசு இவ்வளோதான் கொடுக்குறாங்க, பரவாயில்ல, ஆமாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எப்படி மகாகவி பாரதியாரை கவிதையை மட்டும்தான் ஓரளவேனும் அல்லது சிறிதளவேனும் அல்லது 10-12 பாடல்களின் மூலமாக மட்டும் அறிந்து வைத்திருக்கிற தமிழ் உலகம் பாரதியின் உரைநடையில் மொழிபெயர்ப்பில் பாரதியின் பங்களிப்பை எப்படி இன்றைக்கு வரைக்கும் அறிந்திருக்கவில்லையோ, அப்படியே கண்ணதாசனின் கவிதையை சினிமா திரைப்பட பாடல்களின் மூலம் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிற சமூகம் கண்ணதாசனின் உரைநடையின் வழியாக கண்ணதாசனை அறிந்து கொள்ளவே இல்லை.